எங்கள் வீட்டில் வந்து கல்வியோட முக்கியத்துவத்தை பற்றி சின்ன வயசுலேருந்தே பேசிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து ஒரு கனவை விதைச்சாங்க. எங்கள் அம்மா வந்து ட்ரெஷரியில் ஒர்க் பண்ணாங்க. கலெக்டர் வந்து வருவார், அந்த பில்டிங்கில் தான் வருவார். அப்போ அந்த பூட்ஸ் காலோட அவர் உள்ளே வரவும் அங்கே இருக்கிற மொத்த ஆஃபீஸுமே பரபரப்பாக அதை பார்த்து அப்போவே என்கிட்ட நீயும் கலெக்டர் ஆகணும்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து அந்த கனவே வந்தது. அப்போது வெறும் அந்த கல்வியில் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 பேரும் தங்களுடைய தேவைகளை சுருக்கிக்கிட்டு ஆங்கில கல்வி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் சொந்த ஊர் வள்ளியூர்லேருந்து நாங்கள் திருநெல்வேலிக்கே நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நூலகத்துக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸில் கொண்டு போய் விட்டுட்டு ஒரு டப்பா தயிர் சாதம் கொடுத்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த நூலகத்தில் நான் செலவழித்த மணி நேரங்கள் ரொம்ப அதிகம். அதுக்கு எங்கள் அப்பா எப்பவுமே துணையாக இருப்பார். அவர் விட்டுட்டு போய் கூட்டு போவார். நான் வந்து இன்னைக்கு ஒரு ஆளாக உருமாறுறதுக்கு காரணம் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே படித்த புத்தகங்கள் தான். அதுதான் வந்து பெரிய அடித்தளமாக எனக்கு இருந்தது. யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு நான் சென்னைக்கு வரணும்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்கிறேன், அப்பா இது மாதிரி நான் வந்து 2002 மே மாதம் அவர்கிட்ட போய் பார்த்துட்டு காலேஜ் முடிச்சிட்டேன், நான் சென்னைக்கு போகிறேன், அங்கே நான் தங்கியிருந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் ஒரு வீடு பார்த்துட்டு வந்திருக்கிறேன், எனக்கு மாதம் ஒரு 2500 ரூபா பணம் தேவைப்படும். அப்போ எங்கள் அப்பா பென்ஷனர், எங்கள் அம்மா 96 கேன்சரில் இறந்து போயிட்டாங்க. அந்த சூழலை வந்து என்னை படிக்கிறதுக்கு அவ்வளோ பணம் கொடுக்க அவரால் முடியாத ஒரு சூழல். அப்போது ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் நான், எனக்கு தெரியும் தங்கச்சியோட கல்யாண பொறுப்பு எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து அம்மாவுடைய செலவுகளுக்காக, மெடிக்கல் செலவுகளுக்காக நீங்கள் வந்து இருந்த நகையெல்லாம் நம்ம விற்றுட்டோம், நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை நமக்கு தெரியும். ஆனால் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க, 3 வருடங்களுக்குள்ளே வந்து நான் வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் நான் கிளியர் பண்ணிவிடுவேன், நான் நம்பிக்கை இருக்குது எனக்கு. சப்போஸ் நான் கிளியர் பண்ணலை அப்படின்னா அதுக்கு மேலே இன்ஜினியரிங் வச்சு நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலையை வச்சு நான் என்னையும் பார்த்துக்கிறேன், தங்கச்சி கல்யாணத்தை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு என்னை நம்புங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஒன்றுமே பேசலை, நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு எங்கேருந்தோ ஒரு பணம் எடுத்து ஒரு 20,000 ரூபாய் கையில் கொடுத்து என்ன அனுப்பிச்சு விட்டார் சென்னைக்கு. அப்போ நான் சொன்ன வார்த்தை என்னன்னா, அந்த 3 வருஷத்தை சப்போஸ் கிளியர் பண்ணலை அப்படின்னா 2005 ஜூன் 15 மேலே உங்ககிட்ட நான் ஒரு காசு வாங்கினா கூட என்னை நிற்க வச்சு செருப்பால் அடிங்கன்னு சொல்லிட்டு போனேன். நான் 2005 மே 13 வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இவங்களில் பல பேர் வந்து சொல்கிறது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது நான் கேட்டதுக்கு. பர்டிகுலராக வந்து என்னென்ன செய்ய போகிறாங்க தான் அம்மா அப்பாவுக்கு, இன்னும் என்னென்ன கனவுகள் இருக்குது அப்படின்னு. அதில் சில பேர் இன்னும் அருமையாக சொன்னாங்க, அந்த சைக்கிள் ஆஃப் குட்னஸ் இல்லையா, கிவிங் பேக் டு சொசைட்டி. ஒருத்தர் வந்து நான் வந்து எம்எல்ஏ ஆகணும்னு சொன்னார், இன்னொருத்தர் வந்து நான் பள்ளிக்கூடம் திறக்கணும்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தன்னை உருக்கி உங்களை ஆளாக்கிய பெற்றோர்களுக்கு மட்டும் இல்லாமல் அரசு திட்டங்கள்னால பயனடைஞ்சதுனால திரும்ப சமூகத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறது உங்களுடைய இந்த எண்ணம் வந்து மிக மிக போற்றுதலுக்கு உரியது. அதுக்கு நிச்சயமாக நான் தலை வணங்குறேன். நீங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெவ்வேறு மாநிலங்களில் நீங்கள் ஆட்சி பணியில் இருந்ததுனால மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் கொடுத்த ஒரு அர்ஜு இருக்குல்ல, என்ன ஆனாலும் சரி என் பிள்ளைய படிக்க வச்சிடணும், என்கிட்ட என்ன இருந்தாலும் சரி என்ன இல்லாட்டி என் பிள்ளைய படிக்க வச்சிடணும்னு இருக்க ஒரு அர்ஜு இருக்குல்ல, இதை வேறு மாநிலங்களில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் இந்தியா முழுக்க சுற்றி இருக்கேன், இந்த அர்ஜு நான் எங்கேயும் பார்த்ததில்லை. இது ஒரு விசேஷமான ஒரு மாநிலம் இந்த மாநிலம்.